3R விஷயங்களில் கோமாளித்தனம் வேண்டாம், தலைவர்களுக்கு பஹாங் சுல்தான் அறிவுறுத்து. நாடாளுமன்ற உறுப்பினர் 30,000 முதல் 40,000 வரை மாத வருமானமாக பெறலாம், பிரதமர் துறை அறிவித்தது. சபா அரசியல் தலைவர்களை உட்படுத்திய ஊழல் புகார், அசல் வீடியோ ஆதாரம் MACCயிடம் ஒப்படைப்பு. மாசிமகம் திருவிழாவை முன்னிட்டு தேர் ஊர்வலம், தலைநகரில் முக்கிய சாலைகள் இன்று மூடப்படும். சம்பளம் வழங்கப்படாததால் பொகோசனா தொழிற்சாலையில் கலவரம், போலீஸ் விசாரணை. மக்களிடையே பதற்றம் அதிகரிக்கும் அளவுக்கு 3R எனப்படும் இனம், மதம், ஆட்சியாளர்களை உட்படுத்திய விவகாரங்களில் தலைவர்கள் கோமாளித்தனமாக நடந்து கொள்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். பஹாங் சுல்தான் அல் சுல்தான் அப்துல்லா அவ்வாறு அறிவுறுத்தியுள்ளார். தலைவர்கள், குறிப்பாக அரசியல்வாதிகள், மக்களை ஒன்றிணைக்கும் உறவு பாலமாக விளங்க வேண்டும். அதை விடுத்து காலம் காலமாக நம் கட்டி காத்து வரும் ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையில் உணர்ச்சி பூர்வமான விஷயங்களை தூண்டிவிடக் கூடாது என்றார் அவர். பேச்சிலும் நடவடிக்கையிலும் அறிவையும் மனதையும் பயன்படுத்துங்கள், வெறுப்புணர்வை தூண்டாதீர்கள். மலேசியர்களிடையே நிலவும் நல்லிணக்கமானது பரஸ்பர மரியாதை மற்றும் விட்டுக் கொடுக்கும் போக்கால் கிடைத்ததாகும் என்பதை முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதோரும் நினைவில் கொள்ள வேண்டும் என அல் சுல்தான் அப்துல்லா கூறினார். எனவே எதற்கெடுத்தாலும் முன்பின் யோசிக்காமல் அலட்டிக் கொள்வதை விடுத்து ஒருவரை ஒருவர் மதித்து நடக்குமாறு அவர் வலியுறுத்தினார். நாட்டில் இன மதங்களை உட்படுத்திய அண்மைய வாரங்களாக எழுந்துள்ள சர்ச்சைகளுக்கு மத்தியில் பஹாங் சுல்தானின் அறிவுரை முக்கியத்துவம் பெறுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் நிலையான மாத வருமானம் 25,700 ரிங்கேட். இதனை தவிர்த்து கூடுதலாக சில சிறப்பு அலவன்ஸ்களை சேர்த்தால் அவர்கள் மாத வருமானமாக 30,000 ரிங்கேட் முதல் 40,000 ரிங்கேட் வரை பெறலாம் என விளக்கமளித்துள்ளது பிரதமர் அலுவலகம். சில எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடனாளி ஆகும் அளவிற்கு தங்களின் மாத வருமானம் குறைவு என குற்றம் சாட்டியதை தொடர்ந்து அதற்கு பதிலளிக்கும் வகையில் பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் இந்த விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தன. நாடாளுமன்ற கூட்ட அமர்வு, நாடாளுமன்ற அமர்வுகள் தவிர்த்து பங்கேற்கும் பொது தணிக்கை குழு அல்லது தேர்வு குழு கூட்டம், அதிகாரப்பூர்வ விளக்க கூட்டங்கள், சொந்த வாகனத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் அலுவல் பயணங்கள், அதற்கான தங்குமிட வசதி செலவுகள் என இப்படி சில அம்சங்களை சேர்த்தால் நாடாளுமன்ற கூடுதல் அலவன்ஸ்களையும் பெறுகிறார்கள் என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இப்படி நிலையான மாத வருமானம் மற்றும் சிறப்பு அலவன்ஸ் தொகை என இரண்டையும் சேர்த்தால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாதம் 30,000 ரிங்கேட் முதல் 40,000 ரிங்கேட் வரை பெறுகிறார்கள். இந்நிலையில் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் தங்களின் நிதி நிலையை தாங்களே நிர்வகித்துக் கொள்ள வேண்டும் என பிரதமர் நினைவுறுத்தி இருந்ததும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தாங்கள் கடனில் மூழ்கிவிட்டதாக கூறி சில எதிர்க்கட்சி தலைவர்கள் கருத்து பதிவிட்டு பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்க இந்த விவகாரத்தை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தி வருவதையும் பிரதமர் அன்வார் முன்பு விமர்சித்திருந்தார். மேலும் எந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் நாடாளுமன்ற தொகுதிக்கான நிதி உதவி அனைவருக்கும் சமமாக வழங்கப்பட்டு வருகிறது என்பதையும் அவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார். இந்துக்களால் இன்று அனுசரிக்கப்படும் மாசிமகம் திருவிழாவை முன்னிட்டு போலீசார் தலைநகர் கோலாலம்பூரில் உள்ள சில முக்கிய சாலைகளை கட்டுப்படுத்தப்பட்டு அவற்றை படிப்படியாக மூடவும் திறக்கவும் உள்ளனர். மாசிமக திருவிழாவை முன்னிட்டு மாலை 5 மணிக்கு பத்துமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் சுவாமி ஆலயத்தில் இருந்தும் ஜலான் தூன் HSDயில் உள்ள கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்திற்கு தேர் ஊர்வலம் நடைபெற உள்ளதால் சாலைகள் மூடப்படுவதாக கோலாலம்பூர் போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்கத்துறை தலைவர்
ஏசிபி முகமது ஜம்சூரி ஈசா தெரிவித்தார். லெபூராயா லிங்காரான் திங்கா 2, MRR 2, ஜலான் சுந்தோல், ஜலான் சுல்தான் அஸ்லான் ஷா, ஜலான் இப்போ, ஜலான் துவங்கோ அப்துல் ரஹ்மான், ஜலான் அம்பாங், ஜலான் துன்பேரா, ஜலான் புடு மற்றும் ஜலான் சுல்தான் ஆகியவை மூடப்படும் அந்த சாலைகளாகும். இந்த தேர் ஊர்வலம் சிறப்பாக நடைபெறுவதோடு அனைவரின் பாதுகாப்பும் உறுதிப்படுத்தவும் பொதுமக்கள் முன்கூட்டியே தங்களின் பயணத்திற்கான திட்டங்களை போடுவதோடு போலீசாரின் வழிமுறைகளை பின்பற்றவும் அறிவுறுத்தப்படுகின்றனர். சபா அரசியல்வாதிகளை உட்படுத்திய ஊழல் புகார் தொடர்பான வீடியோ ஆதாரம் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC-யிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. லாயர்ஸ் ஆஃப் லிபர்ட்டி அமைப்பின் நிர்வாக இயக்குனர் ஜைட் மாலே புத்ராஜயா MACC தலைமையகத்தில் நேற்று பிற்பகலில் அதனை ஒப்படைத்ததாக அவ்வமைப்பின் இணை நிறுவனரான லத்திஃபா கோயா கூறினார். சமர்ப்பிக்கப்பட்ட வீடியோ ஆதாரம் எடிட் செய்யப்படாத அசல் வீடியோவாகும். இதற்கு முன் அவ்விவகாரம் வெடித்தபோது வைரலான வீடியோ எடிட் செய்யப்பட்டதென காரணம் கூறப்பட்டதால் இம்முறை அசல் வீடியோவை சமர்ப்பித்துள்ளோம். எனவே இனியும் சாக்குப்போக்கு கூறாமல் விசாரணையை தொடங்க வேண்டும் என லத்திஃபா கேட்டுக்கொண்டார். அதே சமயம் தகவல் கொடுத்த நபர் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடாது. மாறாக அவரின் வாக்குமூலங்களை பெற்று விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும். தவறு செய்த பெரிய மீன்களை விட்டுவிட்டு தகவல் கொடுத்த சிறிய மீன் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதை மக்களே விரும்ப மாட்டார்கள் என லத்திஃபா சுட்டிக்காட்டினார். சபா முதல் அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ஹஜி நோர், 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநில சட்டமன்ற சபாநாயகரை உட்படுத்திய ஊழல் பேரத்தை அவ்வீடியோ பதிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும். கெடா பொக்கோசனாவில் தொழிற்சாலை ஊழியர்கள் நேற்று கலவரத்தில் ஈடுபட்ட சம்பவத்தை போலீஸ் விசாரித்து வருகிறது. பிற்பகல் 1 மணிக்கு தகவல் கிடைத்ததும் நிலவரத்தை கண்காணிக்க ஒரு போலீஸ் குழு அங்கு அனுப்பப்பட்டதாக கோத்தஸ்தார் போலீஸ் தலைவர் சித்தினோர் சலாவத்தை சஹாட் கூறினார். தொழிற்சாலை ஊழியர்களுக்கும் 2 மேலாளர்களுக்கும் இடையில் மூண்ட வாக்குவாதம் முற்றி கலவரம் ஏற்பட்டது தொடக்கக்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது. சம்பளம் தாமதமாக வழங்கப்படும் என்ற அறிவிப்பால் தொழிலாளர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். இதனால் ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் 3 லேசான காயமடைந்தனர். அச்சம்பவம் நேற்று முதல் டிக்டாக்கில் வைரலாகி வருகிறது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். ஓட்டுநர் உட்பட 40 பேருடன் சென்ற விரைவு பேருந்து ஒன்று ரிம்பாவ் அருகே வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 245.5வது கிலோமீட்டரில் இன்று காலை கவிழ்ந்தது. அந்த 40 பேரில் 38 பேர் பெண்களாவர். காலை 6 மணி அளவில் நிகழ்ந்த அவ்விபத்தில் 6 பெண் பயணிகள் சாய்ப்பு காயங்களுக்கு ஆளாகினர். அவர்களில் 2 மேல் சிகிச்சைக்காக ஸ்ரம்பான் துவங்கு ஜாஃபார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அவ்விபத்து காரணமாக நெடுஞ்சாலையின் இருவழி பாதைகளிலும் போக்குவரத்து 5 கிலோமீட்டர் தூரம் வரை பாதிக்கப்பட்டது. இதையடுத்து அவசர பாதையில் ஸ்மார்ட் லைன் ஏற்பாடு செய்யப்பட்டதாக பிளஸ் நிறுவனம் தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்தது. ஒரு லொகேஷன், 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான பிரபலங்கள், 200க்கும் அதிகமான பூத்கள், 1000க்கும் அதிகமான போட்டியாளர்கள், 1 லட்சம் வாடிக்கையாளர்கள். மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் தி லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஏசியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ 26 மார்ச்லிருந்து 1 ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாடு ஜோரில். எதிர்பாராததை எதிர்பாருங்கள், திரண்டு வாருங்கள். லெட்ஸ் கிரியேட் lasting memories.